ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ 9th சயின்ஸ்க்கான தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் கூட எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சு வச்சிருங்கப்பா. இது வந்து பல கேள்விகள் நிச்சயமாக இன்னும் சில மாவட்டத்தில் நடக்காமல் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் பண்ண குரூப் லிங்க் இருக்குது. இப்போ ஜாயின் பண்ண வந்து அப்போ ஜாயின் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்லாம் போட்டுருவோம். சரிங்களா? சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப அதுக்கு ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கங்க. ஒருவேளை இதற்கான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ்னு போட்டிங்கன்னா இதற்கான ஆன்சர்ஸ் அப்லோடு செய்யப்படும். சரிங்களா? சரி, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா சூஸ் பாஸ். சூஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் வந்து கேலரி இஸ் த யூனிட் ஆஃப் டேஷ். செகண்ட் ஒன் எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் dash. Third one, the maximum speed of vibrations which produces audible sound will be in dash. Fourth one, the sound waves travel faster dash. Fifth one, graphene is one atom thick layer of carbon obtained from dash. Sixth one, the legal measures to prevent plastic pollution come under the Dash Protection Act 1988. Seventh one, which one of the following is not a exotic breed of cow? Eighth one, drones in the honeybee colony are formed from dash. Ninth one, dash is the method of growing plants without soil. Tenth one, the plant body of mushroom is dash. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி பாஸ். ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனி 5 எழுதினா போதும். ஸோ 11th ஒன் வந்து டிஃபைன் கண்டக்ஷன். 12th ஒன் ஹவு டஸ் த வாட்டர் கெப்ட் இன் அன் எர்த்தன் பாட் ரிமைன் கூல். 13th one, what is meant by supersonic speed. 14th one, write all possible isomers of O2H6O, C2H6O. Okay. 15th one, differentiate between farmyard manure and sheep manure. 16th one, what are the types of vegetable garden. 17th one, what is apiculture. ஓகேங்களாப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் சி. ஸோ பார்ட் சி பற்றி 4 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனி 4 எழுதினா போதும்ப்பா. ஸோ 4 மார்க் பொறுத்த வரைக்கும் 18th ஒன்ல ஏ வந்து பார்த்தீங்கன்னா வை டு பீப்புள் ப்ரிஃபர் வியரிங் ஒயிட் கிளாத்ஸ் டியூரிங் சம்மர். பி டிஃபைன் தெர்மல் கெப்பாசிட்டி. இன்னொரு முக்கியமான மேட்ரு மட்டும் சொல்லியிருப்பா. ப்ரோ இதில் இருக்கிறது மட்டும் படிச்சுட்டு போட்டோமான்னு கேட்பீங்க. நம்ம பசங்க தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான கொஸ்டின் பேப்பர் ஆனது மாணவர்களுக்கு எடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம பசங்க மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்த்துட்டு இதில் இருக்கிறது நல்லா படிச்சுட்டு போங்க. இது வந்து ஒரு சில கொஸ்டின் அப்படியே வரலாம். இல்லை உங்களுக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் இந்த கொஸ்டின் பேப்பரை கூட அப்படியே கேட்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக இந்த கொஸ்டின் பேப்பரை போட்டு ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இதில் இருக்கிறத நல்லா படிச்சுட்டு போங்க. மறுபடியும் சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ 19th ஒன், எக்ஸ்பிளைன் ஹவு டஸ் சோனார் ஒர்க். 20, டிஃப்ரென்ஷியேட் கிராஃபைட் அண்ட் டைமண்ட். 21, டிஃப்ரென்ஷியேட் எக்ஸாட்டிக் breed and indigenous breed. 22, லிஸ்ட் த மெடிசினல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹனி. 23, எனுமரேட் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹைட்ரோபோனிக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பார்ட் டிப்பா. ஸோ பார்ட் டி 7 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி 2 இருந்தால் போதும். ஸோ 24ல் வந்து வாட் ஆர் த சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட் இன் வாட்டர் எக்ஸ்பிளைன். 25 வந்து மேட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏல ஆல்கின் ஆண்ட்ரிஜிம் C60 தெர்மாக்கோலு கம்ப்யூஷன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பக்கிபால் ஆக்சிடேஷன் கிராஃபின் ட்ரிபிள் பாண்டு பாலிஸ்ட்ரின். ஓகேங்களா? பி வந்து வாட் இஸ் கேட்டினேஷன். 26, கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ் பாண்ட்ஸ் யூஸ்டு ஃபார் ரியரிங் ஃபிஷ்ஷஸ். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் படித்து வச்சுருப்பா. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸு கைட்ஸு கொஸ்டின் எபிசோட் போட்டு நம்ம சேனல் தொடர்ச்சி மாணவர்களுக்கு போட்டுக்கொண்டே இருக்கேன். இன்னொரு மெயின் மேட்ரு, இதற்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ்னு போடுங்க. இன்னும் வேறு எந்த கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம மாணவர்களுக்கு சீக்கிரம் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. அது மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பட் பை பை.